பொருளாதார நிபுணராக வெற்றிவிடியல் சீனிவாசன், அம்மாவுடைய பல திட்டங்கள் குறித்து நீங்கள் நிறைய பேசியிருக்கீங்க. ஒரு பொருளாதார நிபுணர், வங்கித்துறையினுடைய முக்கிய அமைப்பாளர். அவர்களுடைய அந்த ஆட்சியில் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன அவருடைய திட்டங்கள்? பொருளாதார திட்டங்கள் என்று வருகின்ற பொழுது அதற்கு 3 வகையாக பிரித்து கொள்ளலாம். அவர் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், கொண்டு வந்த சமூக நல திட்டங்களை மாத்திரம் எடுத்துக்கலாம். மற்ற திட்டங்கள்லாம் இருக்குது. சமூக நல திட்டங்களை எடுத்தால் ரொம்ப குறுகிய காலத்துக்கு பயன் தரக்கூடியது, கொஞ்ச காலத்திற்கு பயன் தரக்கூடியது, மீடியம் டேர்ம், லாங் டேர்ம் என்று சொல்லக்கூடிய தொலைதூர பார்வை என்கின்ற 3ஆக எடுத்துக்கொள்ளலாம். குறுகிய காலத்தில் இருக்கக்கூடியது என்பது அம்மா உணவகம். அது இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணி இன்றைக்கி கொடுக்கக்கூடிய ஒன்று. அதில் அவருடைய எண்ண ஓட்டம் எப்படி இருந்தது? அனைவருக்கும் தூய்மையான சுகாதாரம் நிறைந்த உணவுப் பொருளை நாம் தினமும் வழங்க வேண்டும். அதில் யாரும் பெருசாக யோசிச்சிருக்க மாட்டாங்க. டேக்கவே கிடையாது அதில். அது மிக முக்கியமான ஒன்று. அந்த அந்த அமைப்பு, அந்த திட்டம் நல்ல முறையில் நிறைவேறுவதற்கு அந்த இது அவசியம். டேக்கவே கிடையாது, அங்கேயே தான் சாப்பிடணும். ஏன்னா அது டேக்கவே இருந்ததுன்னா அது மற்ற விதமான கசிவுகள் இருக்கும் என்பதற்காக. அதனால் அதை உடனடியாக அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அதில் வைத்திருந்த விலை, அதுதான் மிக முக்கியமானது. ஒரு சொசைட்டியில் கவர்னன்ஸ் வரும்போது டாக்ஸ் இஸ் வாட் வி பே டு ஹாவ் அ சிவிலைஸ்டு சொசைட்டி. ஒரு நல்ல சொசைட்டியை, நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதற்காக நாம் கொடுக்கின்ற ஒரு விலை தான் வரி. அப்போ வரி வசதி இருப்பவர்களிடமிருந்து வசதி குறைவானவர்களுக்கு அன்றைய தேவைக்கு ஏதேனும் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த விலைப்பட்டியல். இன்னைக்கு கூட அந்த விலைப்பட்டியலை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதனால்தான் அது மற்ற மாநிலங்களிலும் ஸ்வீகரிக்கப்பட்டது. பல வெளிநாடுகளிலும் இதை பற்றிய குறிப்பு கொண்டு வந்தார்கள். இது உடனடி தீர்வாக எடுத்துக்கொள்ளலாம். மீடியம் டேர்ம் என்று எடுத்துக்கொண்டால் அதில் ஒரு அரசுக்கு உடனடியான பலன் தெரியாது. அந்த திட்டங்களை கொண்டு வருவதற்கு அரசினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு மனோதைரியம் வேணும். ஏன்னா அதனுடைய பெனிஃபிட் உடனே கிடைக்காது, நாட் இமீடியட் பெனிஃபிட். அதில் 2 கூறுகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு கூறு மாணவிகளுக்கு சைக்கிள் கொடுத்தது. காமராஜர் ஐயாவை எடுத்துக்கிட்டிங்கன்னாங்க, கர்ம வீரர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் கிலோமீட்டர் கணக்கில் இத்தனை மைலுக்குள்ளே ஒரு ஆரம்ப பள்ளி இருக்கணும், இத்தனை மைலுக்குள்ளே நடுப்பள்ளி இருக்கணும்ன்ற ஒரு வழிமுறையை ஃபாலோ பண்ணார். ஆனால் இவர்கள் வருகின்ற பொழுது மாணவியர்களுக்கு பெரும் தடையாக இருக்கக்கூடியது டிரான்ஸ்போர்ட். அதை அவர்களுக்கு கொடுத்து விட்டோம் என்றால் அவர்கள் தானாக கல்வியை எடுத்துக்கொள்வார்கள். இதை கொண்டு வரதுக்கு நமக்கு மனோதைரியம் வேணும். ஏன்னா இதனுடைய பலன் உடனடியாக தெரியாது. அவங்க படித்து பாஸ் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அதிலேயே 2ஆவதாக ஒன்றையும் குறிப்பிடலாம். அதாவது நடுத்தரமாக இருக்கக்கூடிய மிட் டேர்ம்னு என்று சொல்லக்கூடிய நடுக்காலம். அது காம்போசிட் ஃபார்மிங்னு ஒன்று எக்கனாமிக்ஸில் உண்டு. பொன்ராஜ் அவர்களெல்லாம் இதை பற்றி நிறைய விளக்கி சொல்லக்கூடியது. இந்த காம்போசிட் ஃபார்மிங்கில் ஒரு குட்டை எடுத்துப்பாங்க, குளம்னு கூட சொல்ல முடியாது, ஒரு குட்டையை சுற்றி ஒரு ஊரினுடைய அல்லது ஒரு குழுவினுடைய அல்லது ஒரு குடும்பத்தினுடைய வேளாண்மை விவகாரங்கள் நடக்கும். இந்த குட்டையிலேயே மீன் இருக்கும், அங்கேயே வாத்து இருக்கும். அதில் இனப்பெருக்கத்தை மிக வேகமாக செய்யக்கூடியதாக இருந்த ஆட்டை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். அதுவும் 2 ஆடு பேர். இந்த பேர் இருந்ததுன்னா முதல்ல கொடுத்துட்டோமான போகும். இந்த எக்கனாமிக்ஸ்லாம் சொல்லக்கூடியது, ஒரு மீனை தருவதற்கு பதிலாக மீன் பிடிப்பதற்குண்டான தூண்டிலை கொடு என்பதற்குண்டான ஒரு நல்ல மாற்று சிந்தனை தான் இந்த ஆடு கொடுத்தது. அது 2 வருடங்களிலே இனப்பெருக்கத்திற்கு தயாராகிவிடும். இனப்பெருக்கத்தின் பொழுது ஒரு மாடு ஒரு கன்று தான் போடும். ஆனால் ஒரு ஆடு 2 குட்டிகளை ஈனும், அதற்கு மேலும் ஈனுவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனுடைய ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் சொல்லுவாங்க, அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் மூலமாக ஒரு வேளாண்மையை பலப்படுத்தக்கூடிய ஒரு பாயிண்ட்டை அவங்க பிடிச்சாங்க. நெடுங்காலமாக இருந்திருக்கக்கூடிய திட்டம், தொலைநோக்கு பார்வையோடு மத்திய அரசினுடைய சிந்தனை ஓட்டத்திற்கு இணையாக அவர் உருவாக்கிய ஒன்று ஜெட்ரோபா. அது பற்றி நிறைய பேருக்கு பெரிதாக தெரியாது.
90களில் அவர் ஆட்சியில் இருந்த பொழுது ஜட்ரோபாவை பற்றி அவர் எழுந்து பேசுகிறார். ஐயா அவர்கள் குறிப்பிட்ட அந்த நீங்கள் தெலுங்குன்னு சொன்னீங்களே ஹேமச்சந்திரன் அவர்கள் ஹேமச்சந்திரன் பேசிய பொழுது அந்த பதில் தான் ஐயா குறிப்பிட்டது. அந்த நேரத்தில் அவர் ஜட்ரோபாவினுடைய பலங்களையும் அதனுடைய வீச்சையும் பற்றி பேசுகிறார். மைய அரசாங்கத்தினுடைய திட்டத்திலே தமிழ்நாடு பெரிதாக சேர்க்கப்படவில்லை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ட்ரைலேண்டை கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்கள் கருவேல மரம் என்பது அவர்களுக்கு கரியின் மூலமாக ஒரு வருமானத்தை ஈட்டி தரும் என்று ராமநாதபுரத்தை மாற்ற வேண்டும் என்கின்ற சிந்தையை கொண்டு வந்தது போல் இவர் ஜட்ரோபா வந்ததினால் பயோடீசலுக்கு உதவி இருக்கும் அது. ஆனால் அந்த திட்டம் கொஞ்சம் முன்னே செல்லுகின்ற பொழுது கொஞ்சம் அதற்கு தடங்கல் ஏற்பட்டது. ஆனால் அது ஒரு தொலைநோக்கு திட்டம். அது தமிழ்நாட்டிலே மிக வெற்றிகரமாக 90களிலும் 2005க்கு பிறகும் மிக வலுவாக அது நடந்தது. மத்திய அரசாங்கத்தினால் கூட அதனுடைய விவரங்களை சொல்ல முடியவில்லை. ஆனால் மாநில அரசு அதற்குண்டான விவரங்களை எல்லாம் வெளியிட்டார்கள். இந்த மூன்றுமே சமுதாயத்தில் ஒரு நல்ல பலனை கொண்டு வர வேண்டும் என்று சமூக நீதியை பற்றி ஐயா அவர்கள் பேசினார்கள். ஐயா மதிப்பிற்குரிய தனபால் ஐயா அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தனிப்பட்ட ஒரு நிகழ்வை அடிப்படையாக வைத்து அவரை சபாநாயகராகவே உயர்த்தி வைத்ததில் எப்படி சமூக நீதி வென்றதோ அதைப்போல் ஏழை எளிய மக்களுக்கு உண்டான சமூக திட்டங்களை கொண்டு வருகின்ற பொழுது பலன் வருவதற்கு நாளாகும் என்பதையும் புரிந்து கொண்டு நீண்டகால திட்டத்தை கொண்டு வந்த மனோதைரியம். இந்த இடத்துல தான் அவருடைய அந்த வலிமையான இரும்பு பெண் என்கின்ற ஒரு பெயரோ அல்லது தொலைநோக்கு பார்வை இருக்கிறது என்கிற ஒரு வாசகமோ அவருக்கு மிகவும் புரிஞ்சு வருகிறது. இது ஒரு முக்கியமான கேள்வி. நீங்கள் ஒரு ஆடிட்டர், பட்டய கணக்காளர், பல விஷயத்தில் பார்க்கலாம். இங்கே ஏற்கனவே பேசுகிற இந்த கால்நடை 60,000 மாடுகளை தமிழ்நாடு முழுவதும் அவர் கொடுத்தார். வீட்டுக்கு 4 ஆடு. இதையெல்லாம் ஒரு பொருளாதார திட்டமாகவே சொன்னீர்கள். இதையும் தாண்டி நீங்கள் ஒரு மிகப்பெரிய அம்மாவுடைய இந்த திட்டம் தமிழ்நாடு சொசைட்டியில் ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்து அப்படின்னு எதை பார்க்கலாம்? ஒரு காலகட்டத்தில் கோஆபரேட்டிவ் சொசைட்டியை பதிவு செய்வதற்கு, கூட்டுறவு சங்கங்களை பதிவு செய்வதற்கு, ஏன்னா நடுவில் ஒரு 90s 80sலாம் அமுல் ஒரு மிகப்பெரிய பெயரை பெற்ற போது கோஆபரேட்டிவ் சொசைட்டி வந்தது. ஆனால் சொசைட்டியில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களில் சில துளைகள் இருந்தன. ஏன்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டிங்கிறது உள்ளூருக்கு உண்டானது, அந்த மாநிலத்திற்கு உண்டானது. அதை ஓரளவுக்கு சீர் செய்து அதன் மூலமாக மக்களை சென்று அடைய முடியும் என்று நினைத்தது. ஏனென்றால் ஏதோ ஒரு இடத்துல ஒரு வெற்றியை பார்க்கிறார். அந்த வெற்றிக்கு உண்டான விஷயங்களை யாரோ ஒருவர் வந்து விளக்குகிறார்கள். விளக்குகிற போது அதில் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது கூட்டுறவு சங்கங்களினுடைய வழி நடத்தலை சரியான முறையிலே அவர் கையாண்ட காரணத்தினால்தான் அந்த இடத்தில் பலன் கிடைத்தது. நிச்சயமாக செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸாக இருக்கட்டும், ஐயா அவர்களுக்கு, அலெக்சாண்டர் ஐயா அவர்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், ஒரு நேரத்தில் சென்னையில் கல்லூரி வாசலில் பெண்களுக்கு உபத்திரவம் இருக்கிறது என்ற பொழுது ஒயிட் பீஜன்ஸ் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஒயிட் பீஜன்ஸ், அதாவது போலீஸ்காரர்களே, துறையை சார்ந்திருக்கக்கூடிய பெண் போலீஸ் அவர்களே ஒயிட் கலரில் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டாங்க. அங்கங்கே பஸ் ஸ்டாண்டில் போய் நின்னாங்க. ஒரு 2 பேர் தான் நின்றுட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு தவறு நிகழ்கிறது என்றால் அவர்கள் ரகசிய முறையிலே அதை தெரிவிப்பார்கள். உடனடியாக காவல்துறை வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணும். பஸ் ஸ்டாண்டில் நடக்கக்கூடிய ஒரு 4 நாள் இதை பண்ண உடனே அது கீழே போயிடுது. உங்களுடைய அம்மா இல்லாத தமிழ்நாடு. அம்மா என்றால் பொலிட்டிக்கல் எக்யூப்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எபிலிட்டி எல்லாத்த பற்றியும் சொன்னாங்க. நான் முன்னாடி எடுத்துக்கொண்டிருந்தேன் இந்த நலத்திட்டங்களில் இருக்கிற ஒரு ஆங்கிளை சொல்கிறேன். ஹார்ஸ்ட் அப்படின்னு ஒரு எக்கானமிஸ்ட் இருந்தார். அவர் 19th செஞ்சுரியினுடைய பிகினிங்கில் கோப்ரா எஃபெக்ட்ன்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தார். அவர் ஒரு ஜெர்மானியர். கோப்ரா எஃபெக்ட்னு டெல்லியில் நடந்ததாக சொல்லப்படுகின்ற ஒரு வேடிக்கையான நிகழ்வு. டெல்லி பகுதிகளில் வயல்வெளிகளில் பாம்பு, குறிப்பாக நல்ல பாம்பு அதிகமாகிறது. அதனால் அந்த கலெக்டர் ஒரு உத்தரவு போடுறார், நல்ல பாம்பை அடித்து யாராவது கொண்டு வந்தாங்கன்னாக்க அவங்களுக்கு ஒரு நல்ல தொகை கொடுக்கப்படும். இது ஒரு எக்கனாமிக் திட்டம். ஆரம்பத்தில் இது ரொம்ப நல்ல வரவேற்பை பெறுகிறது. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு கலெக்டர் ஊருக்குள்ளே போய் பார்க்குற போது எல்லாம் வீட்டில் பாம்பு பண்ணை நடத்திக்கிட்டு இருக்கான். அதாவது அது வயசானவொன்னே அதை கொண்டு வந்து இங்கே கொடுத்து பணம் வாங்கிக்கிறான். விவசாயத்தை வச்சுட்டான், ஆனால் பாம்பு பண்ணையை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான். அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற போது அதுக்கு கோப்ரா எஃபெக்ட்னு பேர். அதாவது இன்சென்டிவ் டு ஏ டிசென்டிவ் இன்சென்டிவ் மேட்டர்.
அம்மா கொண்டு வந்திருக்கிற அத்தனை திட்டங்களையும் பாருங்க. அம்மா அவர்கள் சொன்னாங்க தொட்டில் குழந்தை திட்டம்னாங்க, திரைப்படம் கூட அது சம்மந்தமாக வந்தது. அதில் இருந்த முக்கியமான கூறே அந்த தொட்டில் வாசலில் வைக்கப்படும், யார் வந்து போடுகிறார்கள் என்ற கேள்வி கேட்கப்படாது. அதுதான் அந்த இடத்துல ரொம்பவும் முக்கியம். அப்படி எல்லா திட்டங்களும் எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தாத பொருளாதார வறியோருக்கு உண்டான நலத்திட்டங்களாக அமைந்தது. ஹெர்ஸ்டனுடைய கோப்ரா எஃபெக்ட் இல்லாத மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க.